அடுத்த 6வது பாயிண்ட், வெளிப்படுத்தல் 13:15 வாசிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபமும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு நடக்க போகிற அந்த சில காரியங்களை. மேலும் அடுத்த 16 போடுங்க. 16 அந்த மிருகத்துக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா சில முத்திரையை கொடுக்குது. அந்த முத்திரை யார் மேலே அப்படின்னு கேட்டால், அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவருக்கும் தங்கள் தங்கள் வலது கையிலானாவது நெற்றிகளினாலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு அந்த மிருகம் செய்து வைத்திருக்கிறது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இயேசுன்னு அறிந்த எல்லாருக்கும் இந்த 666 முத்திரை தெரியும். இதை வேறு விதமாக சொல்கிறாங்க, நடக்க தான் போது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், 666 என்ற நம்பரை முத்திரையாக குத்தினாதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே ஜனங்கள், அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே வாழுகிறவர்கள் எதையும் வாங்க முடியும், எதையும் விற்க முடியும். முத்திரை இல்லாத ஒருவனுக்கும் எதையும் வாங்க முடியாது, எதையும் விற்க முடியாது, எதையும் கொடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் எங்கே போய் நின்றாலும் சரி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கீழாக வாழ்கிற ஜனங்கள் ஒன்று செய்திருக்க வேண்டும், முத்திரை போடப்பட்டிருக்க வேண்டும். 666 என்கிற நம்பரை உங்களுக்கு முத்திரையாய் குத்தி, அந்த முத்திரையின் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாமே செய்யும்படி அவனுடைய ராஜ்யம், அவனுடைய அந்த அரசாட்சி செயல்பட போகிறது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. புரியுதா? என்ன சொல்ல வரேன்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல இப்பொழுது நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய ராஜ்யம் அது அங்கேயும் இங்கேயும் இல்லை. பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சொத்துக்கு அனைத்துக்கும் சுதந்திரவாளி யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அந்த சொத்துக்கள் அனைத்துக்கும், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், அத்தனை காரியங்களுக்கும் சுதந்திரவாளி நீங்களும் நானும் தான். இப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தில், அந்த தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே வாழுகிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு முத்திரை அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்கிற ஒரு சீல், ஒரு முத்திரை, ஒரு அடையாளம் அவசியமாக இருக்கிறது. அந்த அடையாளம் இல்லாத பட்சத்தில் யாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை என்ன பண்ண முடியாது, முழுமையாக அனுபவிக்க முடியாது. எப்படி அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் 666 என்கிற முத்திரை இல்லாமல் எதையும் கொல்லவும் விற்கவும் வாங்கவும் முடியாதோ, அதே போல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி யாரு மேலெல்லாம் தேவன் முத்திரை குத்திருக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய தெய்வத்துவத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் மாற முடியும். அதனால தான் ஆண்டவர் உங்களை என்னைய முத்திரை போட்டுக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் சொத்துக்களுக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். ஏங்க, ஒரு பொல்லாத பிசாசே அவன் ராஜ்யத்தை முத்திரை வச்சு தான் செயல்படுத்துவான்னா கடவுள் சும்மாவை வைப்பாரு? அவனை விட சர்வ ஞானி நம்ம கர்த்தர். இப்போ பார்த்தாரு, ஏப்பா எல்லாருக்கும் நல்லவர் தான், எல்லாருக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன், ஆனால்
எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கிறது, எனக்குன்னு சில நியமங்கள் இருக்கிறது, அது மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால யாரெல்லாம் என்கிட்ட ஓடி வர்றீங்களோ அவங்களையெல்லாம் நான் முத்திரை போட்டுறேன். என் பிள்ளைன்னு சொல்லி, என் சொந்தம்னு சொல்லி, நீ என்னுடையவன், எனக்குரியவன், என் சொத்து, என் சம்பத்துன்னு சொல்லி முத்திரை போட்டுறேன். அந்த முத்திரை போடப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடையதை வாங்கிறதுக்கும், எனக்கு கொடுக்கறதுக்கும், கொல்லவும் வாங்கவும் விற்கவும் எல்லாம் பண்ணுகிறதுக்கும் உனக்கு அதிகாரம் முத்திரையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் முத்திரை நல்லதுன்னு நினைக்கிறீங்க? 7 முத்திரை 7 முத்திரைன்றப்பா, இதை ஃபஸ்ட்டு கேளு. வரப்போகிற 7 முத்திரையே பேசிக்கிட்டு இருக்க. 7 காலம் 7 முத்திரை 7 கலசம்னு ஏற்கனவே மிகப்பெரிய முத்திரையை குத்திருக்கிறாரு. அதில் 7 நன்மைகளை நம்ம சுருக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை கேளுங்க, இது இப்பொழுது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! முத்திரை போடப்பட்ட யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை வாங்கலாம், கொடுக்கலாம், தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த அதிகாரத்தை முத்திரையின் மூலமாய் கடவுளே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்.